ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அவசர நேரத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சட்னி, அப்படி நம்ம பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த சட்னியை எப்படி பதப்படுத்தி நம்ம ஒரு வதக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம அதை உடனே எடுத்து ஒரு நிமிஷம் நம்ம சட்னி அரைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து ஒரு நிமிஷம் வெளியில் வச்சுட்டு நம்ம அடித்து ரெடி பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு நம்ம அந்த சட்னி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சட்னி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்ப்போம். நமக்கு அதுக்கு முதல்ல கருவேப்பிலை தேவைப்படும், தேங்காய் தேவைப்படும், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலேருந்து நம்ம அதுக்குள்ளே சேர்க்கக்கூடியது தக்காளி சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம செடியிலே இருக்குது கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சுக்கலாம். கருவேப்பிலை நம்ம செடியிலே நல்ல தலையாக இருக்குது, நம்ம பறிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நமக்கு உரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை பறிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் முத்தின தலையாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியானது. அந்த சட்னி ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நாளைக்கு கூட இதை நம்ம வச்சுக்கலாம். வேணுங்கிறோது எடுத்து வெளியில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அந்த ஜில் மாறினோடனே நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கருவேப்பிலையை பறிச்சுக்குவோம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை இந்த அளவுக்கு நம்ம பறிச்சாச்சு, போதுமான அளவுக்கு போதும். வாங்க இப்போ நம்ம அதுக்கு இந்த சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி நம்ம சட்னி எடுத்து சட்னியை நம்ம ரெடி பண்ணுறது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த சட்னி எப்படி செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சிரமத்தை வேலையை குறைச்சிக்கிட்டு அவசர நேரத்துக்கு, ஸ்கூல் நேரம், வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு அவசரமாக நம்ம செஞ்சுக்கணும்னா ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பக்குவமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டு வேணுங்கிறத எடுத்து வெளியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஒரே நிமிஷத்தில் போட்டு அடிச்சிடலாம். அந்த சட்னி தேவையான அளவுக்கு மிச்சத்தை உள்ளே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி எப்படி சட்னி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு 50 கிராம் அளவுக்கு உள்ள ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காயட்டும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா ஒரு 10 மிளகா எடுத்துக்கலாம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3/4 ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை நம்ம அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் நிறைய இருக்குன்னு நினைக்க வேணாம். அது அந்த எண்ணெயோட எல்லாம் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய்லாம் நிறைய இருக்கு, அதோட சேர்க்குறது நமக்கு சரியா இருக்கும். இப்போ இது நமக்கு ரொம்ப செவக்கக்கூடாது, பருப்பும் அரை இதுதான் இருக்கணும். இப்போ இதில் சின்னதாக ஒரு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இதை நான் போட்டுக்கிறேன். இதுவும் பொரியட்டும். ரொம்ப செவக்கக்கூடாது. உளுந்து, இந்த கடலைப்பருப்பு, மிளகாயெல்லாம் ரொம்ப செவக்கக்கூடாது, அரை இது இருந்தால் போதும். இதை செஞ்சு பாருங்க, அந்த டேஸ்ட் விடவே மாட்டீங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு கூட நம்ம போட்டு பெசரி சாப்பிடலாம். இப்போ நமக்கு இது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நமக்கு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு உள்ள புளி, இதையும் இதில் போட்டுக்கலாம். இதோட இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த வறுத்ததுலேயே கடுகு இதெல்லாம் இருக்குது. அதோட வந்து நம்ம வந்து இதில் 200 கிராம் அளவுக்கு உள்ள பெரிய வெங்காயம் இதை தனியாக வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக இது வதங்கணும், ஈரத்தன்மை இல்லாமல். வாங்க இப்போ நல்லா இதை கலந்து நம்ம நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நம்ம நாளைக்கு கொஞ்சம் எடுத்து சட்னி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம தேவையான போது நம்ம கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய் எடுத்துக்கலாம். மிச்சமெல்லாம் ஈவனாக தான் நம்ம கலந்து இருக்கும். அதை நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ இதை மூடியை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் எடுத்து நம்ம சட்னி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சட்னி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் நம்ம சட்னி ஆயிரும். நம்ம போட்டு வதக்கிட்டு அவசரத்துக்கு செஞ்சுருக்க வேண்டியதில்லை. நம்ம செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 15 நாளைக்கு நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம 10 நாள் கூட வச்சுக்கலாம். 15 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாது. ஃப்ரீசரில் வைக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேயே நார்மலாக வைக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டோம். நம்ம வந்து இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஜில்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த புளி வந்து மெயின் வந்து இந்த புளி வந்து உருட்டாக போட்டிருக்கோம். அதை வந்து நல்லா உதுத்து விட்டுறணும். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வதங்கையிலே உதுத்துறணும். அது மெயின். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நம்ம 2 பேருக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஒரு போட்டிருக்கோம். ஒரு 3 மிளகாய் கொஞ்சம் எல்லாம் கலந்து நம்ம எடுத்து இதில் இருந்து பண்ணி வச்சுருக்குறோம். வேணுங்கிற அளவுக்கு இந்த புளி வந்து உதுத்து தான் விட்டுறணும் அவசியம். அதை வந்து உதுத்து விடணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறதுக்கு அந்த புளி ஒரு சின்ன சின்ன பீஸாக கிடக்கும். அதை எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும். இதுதான். இதை நம்ம உள்ள தூக்கி உள்ள வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நல்லா ஜில்லெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். வேணும்னா அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம அடிச்சுட்டு வரலாம். இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து இன்ஸ்டண்ட் உடனே நம்ம வந்து சட்னி ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் சட்னி நம்ம எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேலை ஸ்லோவமாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு எவ்வளவு நமக்கு காலையில் நமக்கு ரிலாக்ஸாக செய்யணுமோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியானது தான். கருவேப்பிலையெல்லாம் நிறைய சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். தக்காளி சேர்க்காமல் கெடாது. 15 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து கம்பங்கூழ் இந்த இதெல்லாம் செஞ்சதில் சிலது நல்லது, சிலது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை நான் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம மாற்றிக்கணும். அந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சில இதெல்லாம் நல்லா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை அப்படியே எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க. ஓகே, பை.